வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதை பற்றி தான் சொல்லிட்டு வரோம். அதாவது ஒரு ஆஃபீஸ் ஃப்ரண்ட்டில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒரு ஹோம் ஃப்ரண்ட்டில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒரு இண்டிவிஜுவல் எந்த விஷயங்களெல்லாம் தன்னை இன்வால்வ் படுத்திக்கணும், இதிலெல்லாம் தன்னை முழுமைப்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். ஒரு ஈடுபாட்டோட ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம சொல்கிறோம், நிறைய பிள்ளைங்க அதை காது கொடுத்து வாங்குறாங்க. சில பாருங்க என்ன பண்ணுறாங்க, அது காதுக்கு மேலே போயிடுது. தே ஆர் சிம்ப்ளி மூவிங் அவே ஃப்ரம் தட் டசன்ட் வாண்ட் டு டேக் எனி ஐடியாஸோ சஜஷன்ஸோ எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. அப்படின்லாம் கூட இருக்கிறாங்க. எல்லாருமே இன்டிஃபரண்ட் டு அதர்ஸ் வியூஸ் அப்படின்னா, அப்போ அவங்களோட வியூஸ் சிறப்பாக இருந்தால் தானே அதை கொண்டாடுவாங்க, அது ஏற்புடையதாக இருக்கும். அதுவும் அவங்களுக்கு மனசில் வரல. அதனால் நிறைய விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது எத்தனை பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு பார்க்கச்சே 2 பேர் 4 பேர் அப்படி கேட்டால் கூட தட் இஸ் யூ ஷுட் ஃபைண்ட் அ மீனிங் இன் இட். நம்ம செய்கிற வேலைகளில் அப்படின்னா இப்போ எல்லா பசங்களும் ஒரு டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே டென்ஷனாக இருக்குது. என்ன டென்ஷன்? எதை முதல்ல செய்யணும், எதை அடுத்தது செய்யணும், வாட் டு பி ப்ரையாரிட்டைஸ்டு, வாட் டு பி கிவன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம தெரியாதனால தான் ஒரே சமயத்தில் எல்லா வேலையும் பம்பாடிங்காக வரதுனால தான் நம்மளால் செய்ய முடியல அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் டைம் அலாட் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் தெரியணும். அப்போது பர்சனல் மேனேஜ்மெண்ட்டுன்ற அந்த வார்த்தையை நம்ம தொடர்ந்து சொல்ல துவங்கினா தான். பர்சனல் மேனேஜ்மெண்ட் என்ன? சொக்கா துணிமணியை ஒழுங்காக போட்டுக்கிறது, காலையிலேருந்து மார்னிங் அப்ளூஷன்ஸை முடிக்கிறது, அதெல்லாம் மேனேஜ்மெண்ட்டா? அது பர்சனல் ஹேபிட்ஸு. ஆனால் அது மேனேஜ்மெண்ட் இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட்டு, பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேஷன், அதில் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எல்லாமே பொது அளவில் நம்மளை வழி நடத்தி செல்லும் பொழுது அந்த செயல்பாட்டு திறம் எப்படி இருக்கணும்? ஒருத்தருக்கும் அதிகமாக இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு இப்போ என்ன பார்க்கலாம், டென்ஷனை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எல்லாருமே சொல்கிறாங்க, ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தையும் டென்ஷன் சொல்கிறது, ஒரு அடோலசன்ஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையனும் ஒரே டென்ஷனாக இருக்குன்னு சொல்கிறது, ஒரு ஹோம் மேக்கர் இருக்கிறாங்க ஒரு 35 வயசில் 40 வயசில் அப்படின்னா அவங்களும் டென்ஷனாக, அவங்க மொத்த வார்த்தையுமே காலையில் எழுந்து குளிக்க முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க டென்ஷன்னு, ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் ஒரே டென்ஷன் அப்படி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் காலேஜ் படிக்கச்சே டென்ஷன் சொல்கிறாங்க, ஆஃபீஸ் கோயர் டென்ஷன் சொல்கிறாங்க. எப்படி அது? ஆனால் அங்கங்கே நாதபடி எங்கும் பறந்து இருக்கிறது கடவுள் தான், ஆனால் எங்கும் பறந்து இருக்கிறது டென்ஷன் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படி தான் இருக்குது, எல்லாருக்குமே டென்ஷன் இருக்குது. ஏன்? we do not know how to manage the time. டைம் மேனேஜ்மெண்ட் தெரியல. லேர்னிங் எதை தெரிஞ்சுக்கணுன்றத படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி மேனேஜ்மெண்ட் இல்லை, ஸ்டடி டெக்னிக்ஸ் தெரியல. மேனேஜ்மெண்ட்ன்றது என்ன? சின்ன சின்ன டெக்னிக்ஸ், ஹவு டு மேனேஜ். அப்போ என்ன செய்கிறோம்? இதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மெடிக்கல் ஃபீல்டு என்ன சொல்கிறது, டென்ஷன் அப்படின்னாலே ஐதர் இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபிசிக்கல் டென்ஷன் ஆர் மென்டல் டென்ஷன். ரெண்டுமே ஏற்புடையதில்லை. ரெண்டுமே நம்மள்கிட்ட அட்வர்ஸ் எஃபெக்டை ஏற்படுத்தும். அது என்ன ஆகும்? சிலப்போ இல் ஹெல்த் வரும், சிலப்போ ரொம்ப பாடி டென்ஷனாக இருந்ததுன்னா நம்மளால் அதை நார்மாலிட்டிக்கு கொண்டு வரத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவோம். நார்மாலிட்டிக்கு வரலைன்னா சாப்பிட்ற சாப்பாடு ஜெரிமான் ஆகாது. சாப்பாடு ஜெரிமான் ஆகலாட்டா வயர் அந்த இன்டெஸ்டின் கெட்டு போகும். இன்டெஸ்டின் கெட்டு போச்சுன்னா அனேபிள் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ். நிறைய விஷயம், தீஸ் திங்ஸ் ஆர் இன்டர்லிங்க்டு. ஒன்றுக்கு ஒன்று செயின் போல் தொடர்ந்து வேலைக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்னாச்சு? இந்த மேனேஜ்மெண்ட்டு, இண்டிவிஜுவலோட மேனேஜ்மெண்ட்டை, டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் அதை நம்மளால் சரி பண்ண முடியாதனால வி ஷோ சர்டன் அமௌண்ட் ஆஃப் அவர் இக்னரன்ஸ் ஆன் தட். அப்போ என்னாச்சு? த பவர் ஆஃப் இக்னரன்ஸ் டாமினேட்ஸ். நம்மளுக்கு எது தெரியலையோ அது நம்மளை ரொம்ப டாமினேட் பண்ணுறது. அப்போ எதுலேருந்து வெளியில் வரணும்? எங்கே போகலாம், எங்கே போகக்கூடாது, ஹவு டு மேனேஜ் அவர் டைம் அப்படின்னா முதல்ல அழகான ஒரு சார்ட் வரைஞ்சிக்கிட்டு அந்த சார்ட்டுக்குள்ளே நம்மளோட ரொட்டீனை செய்யறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதில் என்ன ஆகுது? டென்ஷன் வருது நம்மளுக்கு, ஃபிசிக்கல் டென்ஷன் வைங்க. அப்போ அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஒர்க் எல்லாம் செய்யாமல் இருக்கலாம். மென்டல் டென்ஷன்னு சொன்னால் அது அப்படியே நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸை பாதிக்கும். இன்டர்னல் ஆர்கன்ஸ் பாதித்தா என்ன ஆகும்? முதல்ல செரிமானம் ஆகாது, சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகாது, சரியாக மனம் அமைதி ஆகலைன்னா தூக்கம் வராது, சரியாக தூங்கலைன்னா பாடி ஃப்ரெஷ் ஆகாது, பாடியில் இருக்கிற செரட்டோனின் லெவல் எப்பவும் குறைஞ்சி போயிடும். செரட்டோனின் லெவல் குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் ஆக்சிடோசின் டாமினேட் பண்ணாது. ஆக்சிடோசின் டாமினேட் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஹாப்பியாகவும் என்ன மைண்டு ஃப்ரீயாகவும் இருக்கும். இதெல்லாம் பெரிய சயின்ஸ் டாக்டர், வி டு நாட் நோ அபவுட் இட் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எனக்கு சரியாக நல்ல விதத்தில் புரியுது. ஆனால்
இக்னரன்ஸ் இருக்கு இல்லையா நம்மளோட மேனேஜ்மெண்ட்டில், அது என்ன பண்ணுன்னா எவ்ரி திங் வில் ரிவர்பரேட். இப்போ நம்மளோட பிரச்சனையை நம்ம எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம்? இதெல்லாம் ரொம்ப சுலபந்தான், எளிமையாக நம்மளால் செய்திட முடியும். இதெல்லாம் ஒரு என்ன எளிமையாக செய்யக்கூடியது இல்லாமல் வெரி ஈஸி. வி கேன் சிம்பிளி என்ன ஃப்ளூ திஸ் அவே ஃப்ரம் அவர் நம்ம காரிடார்லேருந்து இதை நம்ம ஊதியை தள்ளிட முடியும் அப்படின்லாம் நம்மளுக்கு தோணும். ஆனால் தோணினா கூட அதை செயல்படுத்தணும். அப்போ தான் நம்மளுக்கு அதனுடைய சென்ஸ் ஆஃப் ஈஸ் இருக்கே, அந்த ஈஸிங் அவர் செல்ஃப் அது நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஈஸிங் அவர் செல்ஃப் வந்த பிறகு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அமைதியை உணர முடியும். அமைதியை உணர்ந்தால் தான் பாடி வந்து நார்மாலிட்டிக்கு வரும், மைண்டு வந்து நார்மாலிட்டிக்கு வரும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி இல்லாமல் நம்ம வரப்போகிற பகுதிகளில் வரிசையாக ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரலாம். வி வில் சார்ட் இட் அவுட் அண்ட் திங்க் அபவுட் இட், வி வில் ஸ்பீக் அபவுட் இட். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டென்ஷன் சொல்கிறோமே, ஹவு யூ ஆர் ரிவர்பரேட்டிங் வித் த என்விரான்மெண்ட், ஹவு யூ ஆர் ரிவர்பரேட்டிங் வித் யுவர் இமீடியட் கித் அண்ட் கின் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அது எல்லாமே செவுத்தில் போட்ட பந்து போல திருப்பி இட் வில் பம்பார்ட் ஆன் யூ. இஃப் யூ ஆர் ஸ்பீக்கிங் இல் ஆஃப் அதர்ஸ், நேச்சுரலி தே கேன் கீப் குவைட். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே உங்களுக்கு திருப்பி வேகமாக வரும். எந்த வேகத்தில் அந்த நம்ம ரிவர்பரேட் பண்ணமோ அதே போல் தி என்விரான்மெண்ட் வில் ரிவர்பரேட் டு யூ. அப்படின்னா தட் டைம் வி ஆர் அனேபிள் டு மேனேஜ். அப்போ மறுபடியும் அங்கே என்ன வரும்? மேனேஜ்மெண்ட் என்ற வார்த்தையை திருப்பி வர ரிவர்பரேஷனை நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது, மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம், கஷ்டமாக இருக்கும். இது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு இல் ஹெல்த் இருக்கும், அப்புறம் இட் ரிலேட்டட் டு பாசிட்டிவ் ஸ்பீக்கிங் இருந்துன்னு வைங்க, அப்போ நல்லபடியாக இருக்கும். இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஸ்பீக் பாசிட்டிவ்லி, ஏபிள் டு இன்டராக்ட் வித் என்விரான்மெண்ட் பாசிட்டிவ்லி, அப்போ அந்த டென்ஷன்ற வார்த்தையே இல்லை. எங்கேயுமே அந்த டென்ஷன்ற வார்த்தை வந்து ஸ்ட்ரெஸ்னால் வருது அப்படின்னா ஹவு டு ஓவர் கம் தட்? எதுலேருந்து வருது? நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தி அதர் பீப்புள் கிரியேட் நியர் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு இருக்கிற அருகாமையில் இருக்கிறவங்க நம்மளுக்கு சில உபாதைகளை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட இக்னரன்ஸ் நம்மளை பாதிக்குது. இட் இஸ் வெரி மச் கிளியர். இப்போ வந்து வகுப்பறையில் 2 பிள்ளைங்க உட்காந்து படிக்கிறாங்க, மேல் வகுப்பு படிக்கிறதா இருந்தாலும் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிறதா இருந்தாலும் பக்கத்து பசங்க பக்கத்தில் அருகையில் உட்காந்துருக்கிற பசங்க என்ன தவறு செய்கிறாங்களோ அதுக்குண்டான ஆக்டிவிட்டீஸை நம்மளே அது பாதிக்கும் இல்லையா? வகுப்பறையில் ஒரு பையன் நடு கிளாஸில் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ சாப்பிட்றது நம்மளுக்கும் என்ன சத்தம் வருதுன்னு திரும்பி பார்ப்போம். டீச்சர் உடனே கேட்பாங்க, என்ன பையில திரும்பி பார்க்குற அப்படின்னா அவன் ஏதோ சாப்பிட்றான்னு சொல்ல முடியாது. அவன் அதுக்காக தான் பார்த்தேன்னு we cannot reveal the truth. we may be disturbed a bit, little bit. நம்மளை போய் தப்பாக சொல்லுவாங்களோன்னு நம்மளுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா அந்த வயசில் ஒரு கல்லூரியில் படிக்கிறான்னு வச்சுக்கோ, அதெல்லாம் அவன் என்ன பண்ண மாட்டான், யோசிக்க மாட்டான். ஆமாம் சார் அவங்க ஏதோ சாப்பிட்றாங்க எட்டி பார்த்தேன் அப்படின்னு அவன் ஓப்பனாக சொல்லிடுவான். எவரிபடி வில் காட் ரெட் ஹேண்டட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அவ்வளோ என்ன அப்படி சொன்னாலும் ஆயிரும். ஸோ வில் ஹவ் டு ஃபேஸ் த ரியாலிட்டின்னு வரும்போது ஒரு சின்ன வயசில் அது அந்த தைரியம் வந்திருக்காது. வயது ஏற ஏற நம்மளால ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லும். சில நேரத்தில் எதிர இருக்கிறவங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க, எந்த விதையும் அட்வர்ஸாக ரிப்ளை பண்ண மாட்டாங்கன்னு அவங்கள்ட்ட எல்லா விதமான என்ன இருக்கும் வார்த்தைகளும் அங்கே நம்ம பயன்படுத்தினா சிறிது நாள் கழிச்சு கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் ஏதான விச்சவரி சர்லியர் அப்படின்னா அது என்ன பண்ணும், அவங்கள்ட்ட திருப்பி ரிவர்பரேட் பண்ணும். ஸோ இக்னரன்ஸ்ன்ற அந்த வார்த்தையிலேருந்து வெளியில் வர வேண்டியது, டென்ஷன்லேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு முதல் பாட்டு இந்த இக்னரன்ஸ்ன்ற அந்த பாயிண்ட்டையே மேலும் விரிவாக வரப்போகிற பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.